அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 3வது பகுதியாக தகுதிகளை காப்பாற்றாவிட்டால் என்கிற தலைப்பின் கீழே 11ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேலர் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தனர். அவர்கள் தேவனால் அழைத்து வரப்பட்டு மகிமையான நிலையில் ஒரு தனி நாடை பெற்றுக்கொண்டு அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்காக தேவன் எத்தனையோ அதிசயங்களையும் மாற்றங்களையும் செய்து அவர்களுக்கு ஒரு தனி நாடை கொடுத்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அடிமைகளாக, மண்ணு மிதிக்கிற ஆட்களாக, பெருமூச்சு விடுகிறவர்களாக, வாழ்வே கசப்பாகி போய்விட்டதே என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட வாழ்ந்த மக்களை அங்கே எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்து 40 வருடங்கள் அதிசயமாக அற்புதமாக அவர்களை வழிநடத்தி செங்கடலை பிளந்து, யோர்தானை பிளந்து, கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்து 40 வருடமளவும் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து, அவர்களுடைய கால்களில் போட்டிருந்த செருப்புகள் முதற்கொண்டு அவைகள் பழையதாய் போகாதபடி, வஸ்திரங்கள் கிழிந்து போகாதபடி எல்லாவற்றையும் பாதுகாத்து அத்தனை அதிசயமாக அற்புதமாக பகலிலே மேக ஸ்தம்பத்தினால், இரவில் அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழிநடத்தி வந்து இஸ்ரவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தை அவர்களுக்கு தந்தார். ஒரு வல்லரசு போல காணப்படுகிற தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே ஓசியாவின் மூலமாக ஆண்டவர் கேட்கிறார், கீலேயாத் அக்கிரம ஸ்தலமோ என்று கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆம், அவர்கள் அபத்தமானார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலருக்கு கீலேயாத் என்றால் ஒரு கரடு முரடான ஒரு இடமாக இருந்தது. கீலேயாத் என்றாலே கரடு முரடான இடம் என்பது பொருளாகவும் இருந்தது. இஸ்ரவேலருக்கு அது மருந்துகளை அள்ளி வழங்குகிற மருத்துவ மலையாக ஆண்டவர் அதை மாற்றி கொடுத்தார். அதனால தான் எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கீலேயாத்தில் பிசுந்தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்னே ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமாகாமற் போனாள் என்று சொல்லி எரேமியா கேட்கிறதை பார்க்கிறோம். ஒரு மருத்துவ மலையாக ஆண்டவர் அதை மாற்றி கொடுத்திருந்தார். கீலேயாத் மலையில் உள்ள பிசுந்தைலம் அத்தனை மருத்துவ குணம் உடைந்ததாகவும், ரண வைத்தியன் அவர்களுக்கு உதவி செய்கிற, அதாவது ஒரு சர்ஜன் அவர்களோடு கூட அங்கே இருக்கிறான் என்று சொல்லி அத்தனையாக புகழ்பெற்ற கரடுமுரடான இடத்தை மாற்றின ஆண்டவர். இந்த ஜனங்கள் இப்போ எப்படி அதை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேலோ தங்கள் தகுதிகளை காத்து கொள்ளாமல் கீலேயாத்தை அக்கிரமஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் மனவேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் கில்கால் என்றால் கற்களின் இடம் என்பது பொருளாக இருந்துச்சு. ஆனால் இஸ்ரவேலருக்கு அது நிந்தையை புரட்டி போடுகிற இடமாக ஆண்டவர் அதை மாற்றி போட்டார். எகிப்தின் அடிமைகள் என்று சொல்லி இருந்த அந்த நிந்தையை ஆண்டவர் புரட்டி போட்ட இடமாக அந்த கில்காலை ஆண்டவர் அவர்களுக்கு மாற்றி கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர் அதை விக்கிரக பீடங்களின் கற்குவியலாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். மேலும் அவர்கள் மேன்மை பாராட்டின காரியங்களை குறித்தும் ஆண்டவர் விமர்சிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் ஐஸ்வர்யவானேன் என்று சொல்லுகிறார்கள். எங்களை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பன் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்த ஆள் தானே, உன்னை நான் இவ்வளோ உயரத்தில் கொண்டு வந்து இவ்வளோ உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நான் வாழ வைத்திருந்த போதிலும் அடிமைகளாக வாழ்ந்த உங்களுடைய ஆதி தகப்பன் இஸ்ரவேல் வெறும் பெண்ணுக்காக ஊழியம் செய்திருந்த போதிலும் கூட அவனை நேசித்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து 70 பேர் எகிப்துக்கு போனாங்க. அங்கே அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கி 20 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து இவ்வளோ பெரிய தேசத்தை தந்தன, என்னை மறந்து விட்டீங்களேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் தெரிந்தெடுத்து விடுவித்து ஆச்சரியமாக பாதுகாத்தார். அதனை மறந்து தேவனை கோபமூட்டினபடியினால அழிவு உறுதி என்பதை 14வது வசனத்தில் ஓசியா எச்சரித்து சொல்லுகிறார். இன்னைக்கும் விசுவாசியே, தேவன் உனக்காக செய்தவற்றை எண்ணிப்பார் என்று சொல்லி வேதம் நம்மை அழைக்கிறது. நமக்காக எத்தனை சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அரசியல் சூழ்நிலைகளை மாற்றியிருக்கிறார். இறங்காதவர்களிடம் இரக்கம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார்.
நமது குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய சமூக சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறார். ஜாதி ஒடுக்குதல்களை எல்லாம் இந்த சுவிசேஷம் மாற்றியிருக்கிறது. நமக்காக எத்தனையோ மாற்றங்கள். கல்வி அறிவில்லாத நமக்கு ஆண்டவர் கல்விகளை கொடுத்து நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து சமுதாயத்தில் இந்த உலகம் போற்றுகிற மக்களாக சுவிசேஷம் நம்மை எத்தனையாய் மாற்றியிருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் இப்பொழுது அகந்தையுடன் நடந்து கொண்டோம் என்று சொன்னால், நமது முன்னோரை ஆசீர்வதித்து உயர்த்தினவரை மறந்து ஆசீர்வாதங்களை அவலட்சணமாக பயன்படுத்தி தேவன் யார் என்று கேட்க துணிந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக தகுதிகளை காப்பாற்றாவிட்டால் அழிவு வந்து நேரும் என்கிறதை இந்த பகுதி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரின்றி நமக்கோ நம்முடைய முன்னோருக்கோ ஏதாவது ஆசீர்வாதங்கள் இருக்க முடியுமா என்று சொல்லி எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மறக்காமல் நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வின் அநேக காரியங்களில் நம்மை உயரமான ஸ்தலங்களில் அவர் நம்மை நடக்க பண்ணியிருக்கிறார. உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணின ஆண்டவருக்கு எத்தனை நன்றி உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். தகுதிகளை காப்பாற்றாவிட்டால் நிச்சயமாக அழிவு வரும் என்கிற பகுதியோடு கூட இந்த அதிகாரத்தை ஓசியா முடிக்கிறார். ஜாக்கிரதையாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.